நிறைய கிறிஸ்தவர்கள் மாம்சத்தோடு ரத்தத்தோடு தான் யுத்தம் பண்றாங்க. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு வண்டியில போயிட்டே இருக்கீங்க, எதிர்க்க ஒரு வண்டி வருது, அந்த வண்டி வந்து உங்களை முட்டிடுச்சு, இடிச்சிருச்சு, உங்க வண்டி என்ன ஆயிடுச்சு, கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இறங்கி வந்து, வண்டி ஓட்டுற எல்லாருமே தெரியும், இறங்கி வந்து என்ன பண்ணுவீங்க, காரை பார்த்து என்ன, அந்த காரை பார்த்து ஏன் வந்து என்ன முட்டுன, உனக்கு ஒழுங்கா வண்டி ஓட்ட தெரியாதா, உனக்கு என்ஜின் வைக்கலையா, உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு புத்தி இருக்கான்னு யாரை பார்த்து கேட்பீங்க? காரை பார்த்து கேட்க மாட்டீங்க, காரை ஓட்டுனவரை பார்த்து தான் கேட்பீங்க. ஆமா தானே? இன்னைக்கு நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆன உடனே ஏன் மாமியார் கிட்ட சண்டை போறீங்க? மாமியார் இல்லை, ஓட்டுனது யார்? உங்களுக்கு மேல வச்சிருக்காரே கர்த்தர், உங்க பாஸ், அவர் இல்ல ஆக்சிடென்ட் பண்ணது, அவரை ஓட்டுற யாரோ ஒருத்தர் பின்னாடி. தீமையானவைகளை, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமானவைகளை, தேவ பிள்ளைக்கு எதிரானவைகளை செய்கிறவர்களை ஓட்டுகிற 3 விஷயம் டிரைவர்ஸ். முதல் டிரைவர் சுயம். அல்லேலூயா. சுயத்தினால நிறைந்த ஒரு மனுஷன் நிச்சயமா ஆக்சிடென்ட் பண்ணுவான். அல்லேலூயா. எதிரில் இருக்கிற ஆளையும் இடிப்பாரு, தன்னும் இடிச்சிட்டு. தேவன் பெருமை உள்ளவனுக்கு சுயம் டிரைவ் பண்ற ஒரு கார் கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகும், கண்டிப்பா மற்றவர்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். இரண்டாவது பிசாசு டிரைவ் பண்ற ஒரு மனுஷன், நம்ம எல்லாருமே தெரியும்ல, எப்பவுமே. அதனால தான் ஆவியில ஜெபிக்கிறதுக்கு சொன்னேன். ஆவியில ஜெபிச்சாதான் இந்த மனுஷன் சுயத்தினால, இந்த மனுஷன் பிசாசுனால. யார் டிரைவர் சீட்ல இருக்கா? அந்த அம்மா இல்ல, என்ன பேசினாங்களே அந்த அம்மா கிட்ட சண்டை போட்டா கார் கிட்ட சண்டை போறதுக்கு சமம். அது நம்மை முட்டாள்களாக்கும். அந்த ஐயாவை இல்ல, அந்த ஐயாவை பத்தி பிறகாக பேசுறது இல்லை, அந்த ஐயாவை பத்தி பேசினா நம்ம என்ன முட்டாள்களுக்கு சமமாகும். யார் ஓட்டுறான்னு கவனிக்கணும், உள்ள டிரைவர் யார் இருக்கான்னு போய் பார்க்கணும். டிரைவ் பண்றது யாரு, சுயமா இருக்கா? ரெண்டாவது பிசாசு அவங்களை டிரைவ் பண்ணும். ஜெனரேஷனல், பரம்பரையா வருகிற சில சுபாவங்கள், சில மந்திரங்கள், சில பிள்ளை சூனியங்கள், சில ஆவிகள், இவைகள்லாம் என்ன பண்ணும், டிரைவ் பண்ணும் ஒரு சில மனுஷர்களை. மூன்றாவது ஏதோ ஒரு மனுஷன், ஏதோ ஒரு சமதர் பர்சன். நீங்க பார்த்துருக்கீங்களா, ஒரு சில பேரை பிசாசும் டிரைவ் பண்ண மாட்டான், சுயமும் டிரைவ் பண்ணாது. ஆனா அவங்கள பிசாசை உடைய தேவனை அல்லாத ஒரு மனுஷனோ ஏறி உட்காந்து அவங்க டிரைவ் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்டவங்கள? அவங்க பேர் தான் என்ன தெரியுமா, இன்னசென்ட் பீப்புள். அல்லேலூயா. எந்த அளவுக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னசென்ஸ் இஸ் டேஞ்சரஸ். அப்பாவித்தனம், அறியாமை என்பது கிறிஸ்தவத்தில் பயங்கர டேஞ்சரஸ். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, என் ஜனங்கள். அப்ப பாத்தீங்களா, யுத்தத்துல சாகுற ஒரு கூட்டம் இருக்கு, சத்ரு அழிச்சு சாகுற ஒரு கூட்டம் இருக்கு, தானா போய் விழுந்து சாகுற ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா இந்த வசனத்தை சொல்கிறது ஏதோ புறஜாதிகளை குறித்து இந்த வேதம் சொல்லல. என் ஜனங்கள் அறிவு. நான் சொல்றேன், இன்னசென்ஸா இருக்கீங்கன்னா கர்த்தரிடத்துல கேட்டு, புறாவை போல இன்னசென்ட்டா இருந்தாலும் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களா இருக்கணும். இந்த காம்பினேஷன் கிறிஸ்தவர்களுக்குள்ள இல்லைன்னா, நீங்க இன்னசென்ட்டா இருந்தீங்கன்னா உங்க மேல யாரோ ஒருத்தர் உட்காந்து உங்களை டிரைவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒண்ணு, அது மற்றவர்களை இடித்து மற்றவர்களுக்கு ஆக்சிடென்ட்டை உண்டு பண்ணும். ரெண்டாவது, உங்கள் வாழ்க்கையை அது அழித்து போட்டுரும். மூணு விஷயம் ஒரு மனுஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், டிரைவ் பண்ணும், ஓட்டும்.